தமிழ்நாட்டில் அனைவருக்கும் சொந்த வீடு, குடும்பத்துக்கு ஒரு இருசக்கர வாகனம் இருப்பதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்க வழிவகை செய்யப்படும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாக்குறுதி அளித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததற்கு பிறகு முதன்முறையாக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரி உள்ளரங்கில் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வெற்றி தலைவர் இதோ வருகிறார். இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2000 பேருக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் குழந்தைகளுடன் வந்தவர்களை தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் திருப்பி அனுப்பினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன தாவேகவிற்கு கொள்கை இல்லை என்று கூறுவதா என வினவினார். திமுகவை இன்னும் விமர்சிக்கவே ஆரம்பிக்கவில்லை என்று கூறியவர் அதற்குள் தங்களை பற்றி அவதூறுகளை வீசுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பொதுமக்கள் நலனில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொலைநோக்கு பார்வை என்ன என்று விஜய் பட்டியலிட்டார். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும், காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். மேலும் அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அச்சமின்றி செல்லும் சூழல், சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவது உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகள் உருவாக்கப்படும் என விஜய் உறுதியளித்தார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது அவரை விமர்சித்தவர்கள் பின்னாட்களில் அவரது கட்சியிலேயே இணைந்து கொண்டதாகவும் விஜய் குறிப்பிட்டார். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க. 53 வருஷமா அதே கதறல்கள். கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி, நடிகர் கூட்டம். தொடர்ந்து பேசிய விஜய், ஜென்சி தலைமுறையினரை தற்குறிகள் என்று அழைப்பதா என காட்டமாக விமர்சித்தார். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. மேலும் திமுக நடத்திய அறிவு திருவிழாவில் பேசிய எம்எல்ஏ எழிலனை மறைமுகமாக குறிப்பிட்ட விஜய், தங்களுக்கான ஆதரவு குரல் தொடர்ந்து அதிகரிக்கும் என்று கூறினார். என்னடா இது இப்படி ஆகி போச்சு, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன். அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது. அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம, ஒரு இடம் விடாம, எல்லா இடத்திலையும், எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க. சும்மா பிளாஸ்ட் தான். மர்மயோகி படத்தில் எம்ஜிஆர் பேசிய வசனத்தை மேற்கோள் காட்டிய விஜய், தன்னை ஏன் தொட்டோம் என்று வருத்தப்படுவார்கள் என குறிப்பிட்டார். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்கு சொல்றோம், எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து எதிர்காலத்தில் பேசுவதாக தெரிவித்த விஜய், விரைவில் பொதுவெளியில் மக்களை சந்திக்க உள்ளதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் நிகழ்ச்சியில் விஜயின் பேச்சை கேட்டு உத்வேகம் அடைந்ததாக அவரது கட்சியினர் கருத்து தெரிவித்துள்ளனர்.
நான் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் டிகிரி ஹோல்டரு. என்னுடைய விஷயத்தை நான் ஷேர் பண்ணும்போது என்ன எப்படி சொல்றாங்கன்னா தற்கொலைன்னு சொல்றாங்க. நீ தவறா சொல்றப்பான்னு சொன்னா பரவாயில்ல. நெசவாளர் பகுதியில் நான் இன்னமும் பார்த்துட்டு இருக்கேன். 40 வருஷமா அதே ஓட்டு வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ இந்த 40 வருஷமா ஏன் அவங்க இன்னும் மாறல, ஏன் அடுத்த ஸ்டேஜுக்கு போல, இன்னும் வல்லுறுபட்டியா தான் இருக்காங்க. அவங்கள மாறாததுக்கு காரணம் என்ன? அவங்கள நான் சொல்லுவோம்னா இல்ல ஆட்சியாளர்களை சொல்லணும். அதுதான் எங்க தலைவர் சொல்றாரு. எல்லாருக்குமே வீடு கிடைக்கணும், எல்லாருக்குமே நிரந்தரமான ஊதியம் கிடைக்கணும், எல்லாருக்குமே குறைஞ்சபட்ச ஊதியம் கிடைக்கணும், குறைஞ்சபட்ச கல்வி ஒருத்தர் வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா சொன்னாரு. இது சொல்லிட்டு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யாம விடுற ஆள் கிடையாது. ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை கண்டிப்பா செய்யறோன்ற பட்சத்துல மட்டும்தான் அவர் வார்த்தை விடுவாரு. மக்களுக்காக தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால ஓகே, நல்லா பண்ணுவார் நம்புறோம். அறிவில்லாதவர்களை திட்டுவதும் அறிவு திருவிழாதான் என்று தாவைக்க தலைவர் விஜய்க்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். திராவிட இயக்கத்தின் தோற்றத்திற்கான காரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இடையிடையே நம்முடைய எதிரிகளை ஒரு வார்த்தைகள் திட்டுவது என்பது வழக்கமாக எந்த பேச்சாளரும் செய்யக்கூடிய ஒன்று. அதற்காக இது அறிவு திருவிழா இல்லை என்று சொல்ல முடியாது. அறிவில்லாதவர்களை திட்டுவதற்கு பேரும் சேர்ந்து அறிவு திருவிழா தான். நாங்கள் தற்கொலை அல்ல, தமிழ்நாட்டு அரசியலுடைய ஒரு ஆச்சரியக்குறின்னு சொல்லி பேசியிருக்கேன். ஒரு ஆச்சரியமும் இல்லை. எப்போ அவங்க பாஜக காலில் விழுந்துட்டாங்களோ அப்பவே ஆச்சரியமெல்லாம் போயிடுச்சு. அதற்காகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் பாஜக சொல்வதை தான் கேட்கிறார்கள். தொடர்ந்து திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அது பாஜக எழுதி கொடுத்தது பேசுறாரு. புதுச்சேரியில் செய்தியாளருடன் வாக்குவாதம் செய்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆத்திரத்தில் ஒருமையில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் மதுவை விற்று நலத்திட்டங்கள் செய்வதை ஏற்க முடியாது என்றார். நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் மூடப்படும் எனவும் புதுச்சேரியில் படிப்படியாக குறைக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மெட்ரோ ரயில் திட்டம் தோல்வியுற்ற திட்டம் என விமர்சித்தார். அப்போது சீமானுக்கும் கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒருமையில் பேசிய சீமான் திடீரென எழுந்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? தேர்தல் ஆணையம் அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு. தள்ளி வாங்க. உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேளு. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. இதனைத் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய செய்தியாளரை நாம் தமிழர் கட்சியினர் அங்கிருந்து வெளியேற்றினர். சமூக வலைதளங்களில் நாகரிகமாக பதிலளிக்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய பாமக நிறுவனர் ராமதாஸ், சமூக ஊடகமும் திண்ணை பிரச்சாரமும் தான் நமது வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கப் போகிறது என்றார். திண்டிவனத்தில் நடந்த பாமக சமூக ஊடக பேரவையின் செயற்குழு கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார். அவர் திட்டினால் அதை விட 10 மடங்கு திட்டுவதற்கும் சமூக ஊடக பறவை முனையக்கூடாது. அது நம்முடைய நோக்கமும் அல்ல. அண்ணே, இனிமேலாம் திட்டாதீங்க அண்ணே. வேணும்னா ரெடி அடிச்சுடுங்க. அந்த மாதிரி நயமாக சொல்லணும், நாகரிகமாக சொல்லணும், நயமாக சொல்லணும், நாகரிகமாக சொல்லணும். சமூக ஊடகத்தின் மூலமாகத்தான் நாம் இந்த தேர்தலை சந்திக்க போகிறோம், சந்திக்க முடியும். ஒன்று சமூக ஊடகம், இன்னொன்று திண்ணை பிரச்சாரம். இந்த ரெண்டும் தான் நம்முடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும், இருக்க போகிறது.